கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாடா மோட்டார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதோட 50 வீக் லோவுக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்மாக இருக்கட்டும், ஸோ பை பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஒரு அண்டர் வேல்யூவில் இருக்கா இல்லை ஓவர் வேல்யூவில் இருக்கா அப்படின்றத அவங்களோட ஃபினான்ஷியல் செக்டர்ஸை வச்சு நம்ம இப்போது என்ன பண்ணலாம், ஸோ ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இவங்க என்ன செக்மெண்ட்டில் இருக்காங்கன்றது நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரெவென்யூ ஃபுல்லாகவே இந்தியாவில் டொமஸ்டிக்லேருந்து மட்டுமே இவங்களோட ரெவென்யூ வரல. ஸோ வேர்ல்டு வைடாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 649. ஸ்டாக் பிஇ பொறுத்த வரைக்கும் 8.46. இதோட ROE 20. உங்களுக்கு இந்த ஸ்டாக் பிஇ உங்களுக்கு லோவாக இருக்கா இல்லை ஹையாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 31.9. ஸோ அப்போது ஸ்டாக் பிஇயோட இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ இதை என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அண்டர் வேல்யூடுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி, ஸோ இந்த டாடா கம்பெனிக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்குது. ஸோ 20% கொடுக்குது. அதாவது 15க்கு அபவ் இருந்தாவே ஒரு ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு, குவாலிட்டியான ஸ்டாக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 28% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ பார்க்கும்போது 315. உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கோட புக் வேல்யூ விட ஒரு 1 டைம் மட்டும்தான், அதாவது 2x மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்போ இது ஒரு ஃபேர் வேல்யூ ஸ்டாக்குன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பெக் ரேஷியோ 1க்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.13 தான் இருக்குது. குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1க்கு மேலே இருக்கணும். ஸோ இங்கே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுக்கு குயிக் ரேஷியோ 1க்கு மேலே இருக்கணும். ஸோ இது 1க்கு உள்ளே இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் 1-2 வித்தியாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா ஸ்டாக்லேயுமே இருக்கும். ஏதோ 1-2 என்ன ஆகும், ஸோ நம்மளோட மெட்ரிக்கில் கொஞ்சம் கம்மியாகவோ கூடவோ இருக்கும். ஓகே, டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் கடன் எவ்வளோ இருக்குது, 1க்குள்ளே இருக்கணும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 0.62 இருக்குது. ஸோ மற்றபடி பார்க்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்களுக்கு ரெவென்யூ எங்கேருந்துலாம் வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருந்து டொமஸ்டிக் சேல்ஸ் 29%, யூஎஸ்ஏலேருந்து 15%, சைனாலேருந்து 13%, யூரோப்லேருந்து 13%. ஸோ ROW அப்படின்றப்போ ஒரு 28லேருந்து 30%க்குள்ளே இருக்குது. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடாக அவங்க கார் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இருக்காங்க, இந்த செக்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுக்க வேர்ல்டு வைடாக இருந்து அவங்களுக்கு என்ன இருக்குது, ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. அப்படின்றப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்ட்ரியில், இப்போ அமெரிக்காவே எடுத்துக்கிறோமே, ஸோ டேரிஃப் அதிகமாக்குனதுனால அங்கேருந்து வர்ற ரெவென்யூ என்னாகும், ஒரே ரெவென்யூ கூட வரலாம். ஆனால் அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் நமக்கு ரொம்ப டிக்ளைன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால தான் இப்போ டாடா மோட்டார் என்ன ஆகிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டு சேல்ஸும் இதனால் கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு என்ன டிக்ளைனாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் டாடா மோட்டார் என்ன ஆகிட்டுருக்குன்னா அவங்களால ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியல. அப்படி பண்ண முடியாதனால இந்த ஸ்டாக் டிக்ளைன் ஆகிருக்கு. இப்போ 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு நல்ல ஸ்டாக்கை ஒரு கரெக்டான இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும் அப்படின்றதுல
எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மற்ற சேல்ஸ் டேட்டாவெல்லாம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாட்டா மோட்டாரோட அவங்களோட பேஸோட நம்ம டாட்டா மோட்டாரையும் என்ன பண்ணலாம், ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்களோட பிஇ எப்படி இருக்குது, இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது அவங்களோட பிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாருதி சுசுகி, எம்என்டம், ஹியூண்டாய் மோட்டார், ஃபோர்ஸ் மோட்டார். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒலக்ட்ரா க்ரீன் டெக்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு லார்ஜ் கேப் அப்படின்றதுனால நம்ம இவங்களோட பிஎஸ்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஹியூண்டாய் மோட்டார், எம்என்டம், மாருதி சுசுகியை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறம்போது உங்களுக்கு மற்ற பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிஇ 27, அதாவது மாருதி சுசுகிக்கு. ஸோ நெக்ஸ்ட் எம்என்டம் பார்க்கும்போது 28. ஸோ டாட்டா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் வெறும் 8 தான் இருக்குது. ஸோ இப்போ பிஎஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ லோ பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாட்டா மோட்டார். உங்களுக்கு ஹியூண்டாய்லாம் கூட 32ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பிஎஸோட கம்பேர் பண்ணும்போதும் நம்ம அதாவது இந்த டாட்டா மோட்டார் லோ பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அதாவது டாட்டா மோட்டாரோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனரில் அப்டேட் ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம மார்ச்சோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்ச்சோட 2025 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 1,19,000 கோடி ரெவென்யூ. ஸோ இது குவார்டர் ஆன் குவார்ட்டர் நம்ம பார்க்கும்போது 1,12,000 உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அதோட எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறதை விட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஏன்னா அதே உங்களுக்கு மந்த்தில் ஏதோ ஒரு ரீசனால், ஸோ நிறையா ரீசன் சொல்லலாம் நம்ம. ஸோ விபிஎல் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட கரெக்டாக அந்த சம்மர் சீசனில் என்ன ஆகும், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே உங்களுக்கு வின்டர் சீசனில் கம்மியாகும். ஸோ இப்போ நம்ம குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு மாற்றி பார்க்கும்போது என்ன ஆகும், ஸோ வித்தியாசம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு சில ஜியோகிராஃபிக்கலாகவும் சில விஷயங்கள்லாம் அதனால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ளைன் ஆகும். ஸோ சொல்லப்போனால் கரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இயர் ஆன் இயர் பார்க்கணும். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கணும். ஸோ இப்போ மார்ச் மாதத்தோட உங்களுக்கு மார்ச் 2025ஓட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்கணும், மார்ச் 2024ஓட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 1,19,000 கோடி வந்து உங்களுக்கு ரெவென்யூ எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,19,033 கோடி, இங்கே 1,19,503 கோடி ஸ்லைட்லி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 470 கோடி பக்கத்தில் உங்களுக்கு கூட பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆனால் போதுமா, அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பர்சன்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 14% இருக்குது. ஸோ அதே உங்களுக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போதும் 14% தான். பட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பீட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு நியூட்ரலாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். இந்த நெட் ப்ராஃபிட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 5,485. ஸோ அது உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 8,556. ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது. ஓகே, இயர் ஆன் இயர் பாருங்களேன். ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, 17,528 கோடி. ஸோ இப்போது 8,556 கோடி. ஸோ டிக்ளைனாக இருக்குது. ஸோ இந்த ரீசனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபேர் வேல்யூவில் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக 52 இருக்குது இபிஎஸ். ஆனால் இப்போ பாருங்கள் 23 இருக்குது. ஸோ இந்த டைமில் இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவியில் வந்து ஒரு நல்ல சேல்ஸை இவங்க வந்து அந்த டைமில் பார்த்துருக்காங்க. ஸோ ஆனால் மற்ற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட இபிஎஸ் எல்லாம் பாருங்களேன். ஸோ நெட் ப்ராஃபிட்டை பாருங்கள், ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இது 7,000 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5,692, அடுத்து 3,450 கோடி, அடுத்து 5,485 கோடி. இங்கே இந்த இவி செக்மெண்ட்டில் இருந்தோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபண்டோ வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய இதை நம்ம பார்த்துருவோமா. ஓகே, பார்த்துடலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்,
ஏதோ ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் மட்டும் அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்னு இருக்கும். இது ரெவென்யூவெல்லாம் வந்திருந்தால் உங்களுக்கு அங்கே அதர் இன்கமில் வந்திருக்காது. அதர் இன்கமில் வருதுன்னா அவங்களோட ஏதோ ஒரு பிளான்ட்டையோ அவங்களோட ஏதோ ஒரு சொத்தையோ விற்று அதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்கின்ற அந்த அக்கௌண்ட்டில் தான் சேர்ப்பாங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதர் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, கம்பார் அதர் இன்கமில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் தெரியலை. ஸோ 1555, 1600 கோடி, 1400 கரெக்டாக பார்க்கும்போது 1400 கோடி. ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு சேல்ஸ் ரெவென்யூனால் மட்டுமே இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத இதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இபிஎஸ் பாருங்கள். அதாவது கரண்ட்டாக இந்த மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட இபிஎஸ் 23. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 52. ஸோ இது வந்து அபரிதமான வளர்ச்சியை அந்த குவார்ட்டர்லியில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வாங்க போகிறோம்னா, ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்குறத விட குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கணும், கரண்ட்டாக எப்படி இருக்குது, அவங்க எப்படி பர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்களோட இயர் ஆன் இயர் அவங்களோட ரெவென்யூ கூடுதா, ஸோ ப்ராஃபிட் கூடுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்கள். ஸோ இயர் ஆன் இயர் அவங்களோட ரெவென்யூ கூடிக்கிட்டே வருதா அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2014 பாருங்கள். ஸோ 2,32,000 கோடி, அடுத்து 2,63,000, 2,73,000, 2,69,000, 2,91,000, அடுத்து 30 லட்சம், அடுத்து 26, கொஞ்சம் டிக்ளைனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சம் டிக்ளைனாக இருக்குது, 26 லட்சம், 24 லட்சம், 27. நெக்ஸ்ட் இப்போ 2023 ஒரு நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 3,45,000 கோடி. அடுத்து பாருங்கள் 4,34,000 கோடி. இப்போ 2025 4,39,000 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில வருடங்களில் வந்து சேம் அதே ரெவென்யூவை அவங்க பண்ணுவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து வேறு யார், உங்களுக்கு டிக்ளைன் ஆகாமல் ஒரு கரெக்டாக ஒரு சில வருஷங்களில் வந்து ஒரே சேம் சேல்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆனால் அதையும் பீட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது வருஷம் பார்க்கும்போது, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனி வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம இதிலிருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்ல, அப்படி ஆகிருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஸோ பார்க்கணும். இதில் அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தாலே நம்மளை ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ 8, 7, 13, 9, 9, 13, 13 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட என்ன பண்ணலாம், ஸோ அதாவது இவங்க பண்ணின அந்த ரெவென்யூவை ப்ராஃபிட்டாக எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பாருங்கள், இயர் ஆன் இயர். ஸோ 14,000 கோடி, 14,000 கோடி, 11, 7, 7, 7, 9,000 கோடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் இவங்க மைனஸில் இருந்தாங்க. ஸோ 28,000 கோடி லாஸில் இருந்தாங்க. அடுத்து 11,000 கோடி, அடுத்து 13,000 கோடி. அடுத்து இந்த சமயத்தில் தான் இவங்களோட ப்ரைஸ் 180க்கு கீழே வந்துச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்தை பார்த்துச்சு. ஸோ இவி செக்மெண்ட் அப்படின்றதுல இவங்க தான் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சாங்க. இவங்களோட கார் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன நினைக்காங்க, ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சியை அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 2,690 கோடி, அடுத்து 31,807 கோடி, இப்போ பாருங்கள் 28,000 கோடி. ஒரு நல்ல இடத்துலேருந்து டவுன் ஆகிட்டு டவுன்லேருந்து இப்போ அகைன் மறுபடியும் இந்த டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத் பாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இவங்களோட இபிஎஸ்லாம் மைனஸில் இருந்துட்டு இப்போ பாருங்கள். ஸோ இந்த இபிஎஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது என்ன இருக்குது, ஸோ மைனஸில் இருந்துட்டு 7லேருந்து 94 வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த 75 அப்படின்றது இந்த இயரோடது, இந்த இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் 75ல் இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட்டு 5 இயராக பாருங்களேன். லாஸ்ட் 5 இயராக பார்க்கும்போது 11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர் பாருங்கள் 65%. லாஸ்ட் 3 இயர்ஸில் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு. உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள், லாஸ்ட் 3 இயரில் 30% வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்து சிஏசிஆர் பாருங்கள், லாஸ்ட் 3 இயர்ஸ் 12% வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது பார்த்துட்டோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துட்டோம், இயர்லி ரிசல்ட்ஸையும் பார்த்துட்டோம். வருஷம் வருஷம் இவங்களோட ரெவென்யூ கூடிக்கிட்டு இருக்கு, அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் கூடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இவங்களோட என்ன பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் 50% இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஹோல்டிங்ஸ்னு சொல்லலாம். ஸோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லைட்லி கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 46.36லேருந்து 42 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 42% வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் டிக்ளைனாக இருக்குது. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம யோசிக்கலாம். ஆனால் டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்றத நமக்கு ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணவங்க தான். ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை வந்து இதை பெருசுப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்காது. எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கரண்ட் குவார்ட்டர் பாருங்கள், அதாவது இந்த ஜூன் மாதத்து சொல்லலை, இப்போ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பார்த்துடலாம், இல்லை ஜூன்லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ 17.84% இருந்து உங்களுக்கு ஸ்லைட்லி டவுன் பண்ணியிருக்கு, குறைச்சிருக்காங்க. ஸோ டிஐயை பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக்கியிருக்காங்க, ஸ்லைட்லி அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு வைடாக இருக்க சில டேக்ஸ்னாலையும் சேல்ஸும் உங்களுக்கு ஓவராலாகவே அடி வாங்கிட்டு தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடாகவும் ஸோ இந்த காரோட சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் எமண்டம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எமண்டமும் மாருதி சுசுகியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ டாடா மோட்டார் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்குன்றது உண்மைதான். ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வாங்கணும். ஸோ இவங்களோட ஓவராலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட சார்ட்டை பார்ப்போம். ஸோ எந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சார்ட்டுக்கு போய் பார்த்துடலாம். இன்னொரு விஷயம், இந்த சார்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ்ஸ் அப்படின்னா அவங்களோட ரெவென்யூலேருந்து அவங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பணமாக எவ்வளவு அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு அவங்களோட கம்பெனியை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், நியூவாக ஏதாவது ஒரு கம்பெனி அக்கோசியேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபண்டை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அவங்களோட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ஒரு கம்பெனிக்கு கடன் எவ்வளோ இருக்குது, அவங்களோட ரிசர்வை விட கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எவ்வளோ தான் அவங்க வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாலும் ஸோ அவங்க பெரும்பகுதி என்ன ஆகும், கடனை அடைக்கிறதுக்கு போயிடும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும். அப்படின்றப்ப ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆகும். ஸோ இதையும் நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணும்போது இதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,15,000 கோடி இருக்குது, 1,15,408 கோடி இருக்குது. ஸோ பாரோவிங் அப்படின்னு பார்க்கும்போது 71,540 கோடி இருக்குது. ஸோ இவங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ இந்த பாரோவிங்கை ஈஸியாக அவங்களோட ரிசர்வ்ஸை வச்சே ஈஸியாக அவங்களால அடைச்சிட முடியும். ஸோ அப்படின்றப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதர் லயபிலிட்டிஸ். ஸோ மொத்தம் டோட்டல் லயபிலிட்டிஸ் மொத்த சொத்து, டோட்டல் லயபிலிட்டிஸ்னால் அவங்களோட மொத்த சொத்து 3,76,973 கோடி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 35,656 கோடி. ஸோ அதர் அசட்ஸ்ன்னு சொல்லி மொத்தமாக பார்க்கும்போது டோட்டல் அசட்ஸு 3,76,923 கோடி இருக்குது. ஓகே, ஸோ அவங்களோட ரிசர்வ்ஸ் நல்லா இருக்குது, பாரோவிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஷ் ஃப்ளோ பார்க்கணும். இந்த கேஷ் ஃப்ளோ ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா அவங்க அவங்க பண்ணுற அந்த ரெவென்யூலேருந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது இங்கே தெரியும். ஸோ இங்கே அதாவது அப்படி பார்க்கும்போது ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எப்பயுமே ப்ளஸில் இருக்கணும். அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஸோ அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா அவங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, அவங்களோட
இவ்வளோ நாளாக அவங்க பண்ண சேல்ஸில் இருந்து சொத்து, அதாவது பணமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதன் மூலியமும் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட பணத்தை சும்மாவே வச்சுருக்காங்களா? சும்மா வச்சுருந்தா அந்த பணம் வேஸ்ட் இல்லையா? ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மைனஸில் காட்டும். ஸோ 49,982 கோடி அவங்க எதுலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுலேயோ ஒன்றில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை இதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு இவங்க ஏதாவது ஏதாவது ஒரு கம்பெனியை அக்விசிஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ ஏதாவது ஒரு பேங்க்கில் இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ அதைத்தான் இங்கே வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மைனஸில் காட்டணும். ஸோ மைனஸில் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு க்ரோத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது மைனஸில் இருக்குது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துலேயும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அவங்க கம்பெனியை வந்து வளர்க்குறதுக்காக கடனும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு மைனஸில் காட்டுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சார்ட்டை போய் பார்த்துடலாம். டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் உங்களுக்கு இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் உடனே ஓடி போய் இந்த ஸ்டாக்கை வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கும்போதும் இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாடா மோட்டாரை சார்ட்டை பார்க்கலாம். ஸோ இதை நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1121க்கு மேலே. ஸோ உங்களுக்கு அதோட விக்கு பார்த்தீங்கன்னா 1167லேருந்து 70க்குள்ளே இருக்குது. ஸோ அங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பாருங்களேன். ஸோ அதாவது 552 இதோட 52 வீக் லோ. ஸோ இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 648 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஸோ எந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கலாம், ஸோ எந்த ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம 552 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக 552 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம இதில் ஒரு லாங் டேர்முக்காக இருக்கட்டும், லாங் டேர்முக்கு புதுசாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ எந்த ப்ரைஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ப்ரைஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அக்குமுலேட் பண்ணலாம். உங்களோட அந்த பிளானை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இது இந்த ப்ரைஸை விட்டு கீழே போகவே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி ஒரு வேளை போணுச்சு அப்படின்னாலும் கூட அது என்ன ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 513 வரைக்கும் நெக்ஸ்ட்டு போகலாம். அதாவது அந்த 513 போகிறது ரொம்ப ரேர். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 552லேருந்து 513 வரைக்கும் போகும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதோட பிளான் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நியூவாக ஒரு லாங் டேர்முக்கு வாங்க போகிறீங்க, இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம்னா, முன்னாடியெல்லாம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கலாக பிரேக் அவுட் கொடுத்து தான் நம்ம வாங்குவோம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல வேல்யூபிளாக இருக்கிற ப்ளூ சிப் ஸ்டாக்குகளை ஒரு நல்ல கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு அதோட டாப்பில் 52 வீக் ஹை வரும்போது நம்ம செல் பண்ணுறோம். ஸோ இதான் நம்ம இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு பல்க் பையிங் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டிங்கில் இது ஒரு மெத்தடு. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கும் நான் இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு என்னோடய நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே இந்த 552லேருந்து 513 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸுக்குள்ளே நீங்கள் ஒரு 40% என்ன பண்ணலாம், 40லேருந்து 30% இந்த ப்ரைஸுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸை விட்டு இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மேபி ஏதோ ஒரு வகையில் போணுச்சுனாலும் அங்கே ஒரு 30% நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்போல்லாம் டிப்பில் கிடைக்குதோ இந்த சைட்வேஸ் போகலாம், இல்லை வி ஷேப் ரெக்கவரி கூட வரலாம் மேபி. அப்படி வரும்போது என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது அங்கே கூட நம்மளுடைய ஆவரேஜ் பிரைஸ் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த 552க்குள்ளே இந்த சைட்வேஸ் போகும்போது நம்ம மொத்த கேபிட்டலையும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து ஷார்ட் டேர்ம்லையும் இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கேபிஆர் மில்லை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஸ்டாக்கு அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம அதை இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேபிஆர் மில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ கேபிஆர் மில்லை கேட்டிருந்தாங்க. ஸோ கேபிஆர் மில்லை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கோட்டாக் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோட்டாக் மஹேந்திராவோட ஃபினான்சியலை நான் பார்த்தேன், சரி போட்டேன். ஸோ அவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்குது, ஆனால் அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னொன்று இபிஎஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து மேபி இன்னும் மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கிறதா, நான் அக்குமுலேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸோ கோட்டாக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நாள் அதோட சார்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது ரெண்டையும் பார்த்துட்றேன். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், கோட்டாக் மஹேந்திராவை பற்றி நம்ம ஸ்டாக் வைஸாக அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ கேபிஆர் மில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும் வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ சப்போர்ட்டில் இருக்குன்னு இந்த ஸ்டாக்கை எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபால் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வரலாம். ஏன்னா அமெரிக்கா வந்து உங்களுக்கு நம்ம மேலே டேரிஃப் போட்டிருக்காங்க, அதுக்கும் 25% அப்படின்றப்போ ஸோ இந்த அதாவது டெக்ஸ்டைல் இந்த யானா இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்டைல்லாம் அங்கே அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அவங்களோட நாட்டுக்கு அங்கேருந்தும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரெவென்யூ வரலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரு ஆகலாம். ஜிஹெச்சிஎல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து 758 டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த சேனலுக்குள்ளே என்ன ஆகுது, ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஒரு சின்ன ரெக்கவர் தெரியுது, அதுவும் ஒரு பாசிட்டிவான கேண்டிலும் கிடையாது, க்ரீன் கேண்டிலும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ மண்டே வந்து பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி கொடுத்துட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சேனலுக்கு கீழே ஏதாவது ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலோட டாப் தான். இந்த சேனலோட டாப்பை நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு 6 or 7% நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. பட் இதோட கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான். முழுக்க உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த கோட்டாக் மஹேந்திராவையும் ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துருவோமே. இப்போது கோட்டாக் மஹேந்திராவை நம்ம பார்த்துடலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ கோட்டாக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரியே சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் லோவில் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது கேப் டவுன் ஆனதுலேருந்து அகைன் மறுபடியும் கரெக்டாக இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2200 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து நமக்கு இது டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் கீழே கூட சம்டைம்ஸ் வரலாம். ஸோ அது அப்படின்னு பார்க்கும்போது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ வரைக்கும் கூட வரலாம், 1877 வரைக்கும் கூட வரலாம். மேபி இங்கே வந்துட்டு கூட அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1877க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கலாம். அப்படி எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நம்ம
ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரியே இந்த டார்கெட்டை நீங்கள் சேனலெல்லாம் ட்ராப் பண்ணிக்கிங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.